கால்பந்தாட்டத்தில் விளையாடும் விளையாட்டாளர்களுக்கு முறையாக சம்பளத்தை வழங்கினாலே மலேசியாவில் சிறந்த விளையாட்டாளர்கள் உருவாகுவார்கள் என்று கேஎல் சிட்டி கால்பந்து அணியின் முன்னாள் பயிற்றுனர் போஜன் ஹோடாக் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பயிற்றுனர்களுக்கான சம்பளத்தை கூட அவர்கள் முறையாக வழங்குவதில்லை என்பதை போஜன் ஹோடாக் மேற்கோள் காட்டினார். கால்பந்து லீக்கில் பங்கேற்பது என்பது ஒரு பெருமையாக கருதப்பட்டாலும் ஒரு அணியின் நிதி நிர்வாகத்துவம் அவசியம் என போஜன் ஹோடாக் தெரிவித்தார். உள்நாட்டு விளையாட்டாளர்களுக்கு சம்பளத்தை கொடுக்காமல் வெளிநாட்டில் இருந்து விளையாட்டாளர்களை கொண்டு வருவதில் மலேசியாவின் கால்பந்து அணிகள் மும்முரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கால்பந்து அணியில் எவ்வளவு முதலீடு செய்யப்படுகிறது என்பதை விடவும் முதலீடுகளால் பெறப்பட்ட நிதியை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பது குறித்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு விளையாட்டாளர்களை உள்ளூர் அணிகளுக்காக வாங்குவதில் தமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை என்றும், ஆனால் சில அணிகள் தன் சொந்த விளையாட்டாளர்களுக்கு சம்பளத்தை தாமதமாக வழங்கி வெளிநாட்டு விளையாட்டாளர்களை கொண்டு வருவதில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவதாகவும் போஜன் ஹோடாக் தெரிவித்தார். கடுமையான சட்டம் என கருதப்படும் சொஸ்மா சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் உறுதி அளித்தார். சொஸ்மா சட்ட திருத்தங்கள் குறித்து பலமுறை நாடாளுமன்றத்தில் தாம் முக்கிய தகவல்களை பகிர்ந்து வருவதாகவும், சட்ட திருத்தம் குறித்து உள்துறை அமைச்சின் சிறப்பு பணிக்குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சுஸ்மா சட்டத்தின் முக்கிய நடைமுறைகள் திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் முன்னர் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சொஸ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருப்பதையும், அது தொடர்பாக இதுவரை 73 குற்றப்பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இது 2012ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான சொஸ்மா நடவடிக்கைகள் என அவர் தெரிவித்தார். சட்டத்தின் போர்வையில் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதையும் அரசு வேடிக்கை பார்க்காது என்று டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் தெரிவித்தார். 13வது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களின் நலன் மற்றும் பயன் குறித்து 2வது நிதி அமைச்சரும் பொருளாதாரத்துறை அமைச்சருமான டதஸ்ரீ அமீர் ஹம்சாவுடன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு கலந்துரையாடலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RS ராயர், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றதாக தெரிய வந்துள்ளது. 13வது மலேசிய திட்டத்தில் அனைத்து மலேசியர்களின் சமூக பொருளாதார மேம்பாடுகள், அதன் தர மேம்பாடுகள் கருத்தில் கொள்ளப்பட்டிருப்பதாகவும், முக்கியமாக இன மத வேறுபாடுகள் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக இந்த 13வது மலேசிய திட்டம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாகவும் 2வது நிதி அமைச்சரும் பொருளாதாரத்துறை அமைச்சருமான டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா நம்பிக்கை அளித்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தின் போது இந்தியர்களுக்கான சிறப்பு சலுகைகள் குறித்தும் முன்மொழியப்படும் கருத்துக்களை தாம் ஏற்பதாகவும் அவர் கூறினார். விமான நிலையத்தில் ஆள் மாறாட்டம் செய்ததாக 13 வெளிநாட்டினரை எல்லை பாதுகாப்பு துறையான AKPS அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நேற்று KLIA முனையம் 2இல் அதிக நேரம் சுற்றிக் கொண்டிருந்தவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் AKPS அதிகாரிகள் சோதனையிட்ட போது முறையான கடப்பிதழ் ஆவணங்கள் இல்லாமல் போலியான அடையாளங்களுடன் இருந்த 13 வெளிநாட்டினரை AKPS அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 270 பேரிடம் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் உட்பட 9 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 4 பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 13 பேரும் ஆவணங்களை மாற்றி அமைத்து போலியான கடப்பிதழ்கள் மூலம் நாட்டுக்குள் நுழைய முயற்சித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. KLIA விமான நிலையத்தில் பயணிகளை கண்காணிக்க விவேக CCTV காணொளி மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதிக நேரம் விமான நிலையத்தில் இருக்கும் மலேசியர் அல்லாதவர்களை விவேக CCTVயின் மூலமாக அடையாளம் கண்டு வருவதாகவும் AKPS ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா அதிக வருமானம் கொண்ட நாடாக மாற முயற்சிப்பதால் அடுத்த 5 ஆண்டுகள் அதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களின் கண்ணியத்தை உயர்த்துவதற்காக வளர்ச்சியை மறு வடிவமைப்பு செய்தல் என்ற கருப்பொருளை கொண்ட 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது அதன் முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டது என்று அன்வார் கூறினார்.
இரக்கமுள்ள குடிமக்களை வளர்ப்பதிலும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குவதிலும் அடுத்த 5 ஆண்டுகள் மிக முக்கியமானவை என்று அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.